குடும்பம் பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பம். என்னங்க பல்கலைக்கழகம் ஷூ போட்டுட்டு சாக்ஸ் போடுங்க. சாக்ஸ் போடாம ஷூ போட்டீங்கன்னா வீடே நாறுது. சாயங்காலம் வந்தீங்கன்னா சப்புன்னு அறிவேன் சொல்லிட்டேன். ஆமா. அத்தை அத்தை அது வந்து தங்கம் நீ வந்த வேகத்துல அப்படியே போயிரு. என்னப்பா இங்க பாரு, உன் ட்ரெஸ் எல்லாம் நீ அயன் பண்ணிரு. அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா அத்தை அத்தை இது வந்து தங்கம் நீ வந்த வேகத்துல இப்படியே போயிரு. இங்க பாருங்க, கூடைய கரெக்டா கொண்டு வந்துடணும். எதையாச்சும் மறந்துட்டு வந்தீங்க ரைய அடி உழுக்கும் பாத்துக்கங்க. ஏய், எனக்கு ஏதோ புகழ் பேசுற மாதிரியே இருக்கடா. ஏங்க ஒரு கலைஞனுக்கு கலைஞன் குரல் கொடுத்து உதவ கூடாதா? ஒரு மருமகளை பெற்ற மாமியாருக்கு தான் தெரியும் மருமகள் ஒரு தேவதை என்று. ஐயோ என் மருமக சிரிக்கிற அழக பாருங்களே. ஐயோ என் மருமக சிரிக்கிற அழக பாருங்களே. தங்க போது தங்க, அங்க பாரு 4 ஜட்ஜு உன்னையே குறு 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 குறுன்னு பாக்குறாங்க. அத்தை நம்ம வந்த வேலையை பார்ப்போமா? சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு வித்தியாசமான விழா. இங்க பாருங்க, திண்டுக்கல் குமார் கமெண்ட் போட்டு பாருங்க. இது காலங்காத்தாலேயே எந்திரிச்சு உங்க வீடியோவை பார்த்தா காது கிளிய கத்துறாலே உங்க ஆத்தான்னு கமெண்ட் போடுறாங்க. தம்பி, இன்னைக்கு எங்க வீட்ல எங்க வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள். அது எப்படி ஒரே நாள்ல பிறந்த நாள் நீங்க கேட்கலாம். நீங்க போய் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கணும். அதாவது ஒரே வீட்ல அண்ணன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் இருக்கு, ஒரே வீட்ல அக்கா தங்கச்சிக்கு பிறந்த நாள் இருக்கு. ஒரே நாள்ல சிரிச்சுக்கிட்டு பேச முடியலடி. ஒரே நாள்ல சித்தி பெரியம்மாவுக்கு எல்லாரும் காமெடியில எல்லாம் லாஜிக் பார்க்க மாட்டாங்க. காமெடியில லாஜிக் பார்க்க மாட்டாங்களா? ஒருவேளை லாஜிக் பார்த்தா இப்படி தங்கமான ஜட்ஜஸ் நம்ம கிடைச்சிருப்பாங்களா? ஐயோ, நீ வெயிட் பண்ணுங்க தங்கம். இவங்க வெயிட் பண்ணுவாங்க தங்கம். வேலைக்கு போறவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு வந்துருவோம். ஓகே. என்னங்க நீங்க ஆபீஸ் கிளம்புறீங்களா? சரிங்க. நீங்க லைவ்ல வந்து எனக்கு கிஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். மூஞ்சியும் முகரையும் பாரு, நல்லா புளிஞ்சு போட்ட எலுமிச்சம்பழம் மாதிரி. ஏய், ஓ மூஞ்சி மட்டும் என்னடி தத்தெடுத்த டைனோசர் மாதிரி இருக்கு? ஏய், மருமகளை பெத்த மாமியாருக்குன்னு வசன வேற பேசுனேன் சார். நான்லாம் குடும்பம் ஒரு கதம்பம்னு வாழ்றவ சார். நான் அந்த குடும்பத்தை மணல் கயிறால கட்டி காக்குறவ சார். நடிக்காதடி. இவளோட திட்டம் என்ன தெரியுமாங்க சார்? என் மகனை நயவஞ்சகமா பேசி தனி கொடுத்தனை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா. நடக்க விட மாட்டேன்டி. நாங்க ஏன் நடந்து போறோம்? சாமான் சட்டெல்லாம் வேன்ல போயிரும், நாங்க பைக்ல போவோம். என்னைக்கா இருந்தாலும் நீ என் காலுக்கு கீழே தாண்டி கிடக்கணும். ஐயோ மாமியார் என்னை விட்டுருங்கன்னு மண்டையை பிச்சுக்க வைக்கல. என் பேரு நிரஞ்சேஸ்வரி இல்லடி.